பாருங்கள் சூப்பராக வெண்ணெய் போட்டு செட் ஆகிடுச்சு. நான் வந்து கிண்ணத்தில் ஊற்றி வச்சிடலைங்களா, அதை வந்து கவுத்தி பிளேட்டில் கொட்டிட்டு மேலே கார்னிஷ்க்கு வந்து தேங்காய் போட்டு வச்சுருக்கேன். எல்லாம் சூப்பராக பார்க்குறதுக்கு அழகாகவும் இருக்கும், செம்ம டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த மாதிரி செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுங்க, நீங்களும் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம சட்டுன்னு செஞ்சிடலாம். எல்லாம் சூப்பரான ஸ்வீட்டு. 1 கப் அரிசியை வச்சு 1 கப் நம்ம சாப்பாட்டு அரிசி, இதுக்கு நம்ம தனியாக வாங்க வேண்டிய அவசியமும் இல்லை. வீட்டிலே நம்ம சாப்பாட்டு அரிசி வச்சு புழுங்கலரிசி புழுங்கலரிசி பச்சை அரிசி எது இருந்தாலும் பரவாயில்ல. இட்லி பொன்மணி அரிசியில் இருக்குது இல்லைங்களா, அதுவும் தேவையில்ல. ரேஷன் அரிசியில் கூட சூப்பராக செய்யலாம். ரேஷன் புழுங்கலரிசிலையும் பச்சை அரிசிலையும் கூட சூப்பராக செய்யலாம். இதே மாதிரி நான் சொன்ன அளவு நீங்கள் தண்ணியெலாம் வச்சு சூப்பராக செஞ்சு பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நான் இதோட அளவுலாம் வந்து நான் ஐ பட்டனில் கொடுக்குறேன். தண்ணி அளவு, அரிசி அளவு, வெல்லம் அளவு எல்லாமே நான் வந்து ஐ பட்டனில் கொடுக்குறேன். பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச